அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுமன் ஸ்ரீராமன். பிரதமருடைய தமிழக வருகை, இப்போ பிரதமர் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க வருகிறார். அதுவும் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள். அதோடு சேர்ந்து இன்னும் தேர்தலுக்கு இருக்கக்கூடிய முழுமையான 3 மாதங்கள். இவற்றையெல்லாம் எப்படி இணைத்து பார்க்க வேண்டும் சுமந்த்? இல்ல, நிச்சயமா இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா திருச்சியில ஒரு விமான நிலையம் விரிவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது வந்தது அல்ல. ரொம்ப நாளாவே இருக்கக்கூடிய அந்த கோரிக்கை. அந்த கோரிக்கையை ஏற்று இந்த புதிய கட்டிடம் 1100 கோடி செலவிலே திறக்கப்பட இருக்கிறது. இதனால் நிச்சயமா தென் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் முக்கியமாக. அதனால இது இத்தகைய திட்டங்கள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்வாங்க, இதெல்லாம் மற்ற பகுதிகள், வெறும் சென்னைக்கு மட்டும் வராமல் தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகளுக்கும் வருவது மிகவும் வரவேற்கத்தக்கது. சோ இது 2வது விஷயம், ஆளுநர், முதலமைச்சர் எல்லோரும் ஒரே மேடையில் பிரதமருடன் இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த கான்வகேஷன் செரிமனியும் நடக்க இருக்கிறது. சோ இதெல்லாம் ஒரு அட் தி எண்ட் ஆஃப் தி டே அரசியல் ரீதியாக என்ன கருத்து வேறுபாடுகளா இருந்தாலும் இரு அரசுகள், மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் அது மாநிலத்திற்கு, மக்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சோ அந்த ரீதியாக நான் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விசிட்டாக நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் இப்போ தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய பேரிடரை நம்ம பார்த்தோம். சென்னை, அதே போல் தூத்துக்குடி போன்றவற்றில் இவற்றுக்கெல்லாம் நிவாரணத் தொகை கோரப்பட்டிருக்கிறது. இதுவரை மத்திய குழு ஆய்வு செய்து சென்றிருக்கிறது. இப்போ இந்த விசிட்டில் முதலமைச்சர் அதை வலியுறுத்துவார்னு நினைக்கிறீங்களா? பிரதமர் ஏதாவது சர்ப்ரைஸ் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இதில் என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு இன்டரிம் ரிலீஃப், அதாவது ஒரு இடைக்கால நிவாரணம் தொகை அறிவிக்கப்படும் என்றுதான். அதாவது எங்கிருந்து அறிவிக்கப்படும் என்றால் NDR, அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட். இதுவரைக்கும் வழங்கப்பட்ட பணம் மாநிலத்துக்கு வருடம் வழங்கப்பட வேண்டிய பணத்திலிருந்து ஒரு 490 கோடியை கொடுத்திருக்காங்க. ஆனால் NDRF இருந்து எப்படி இமாச்சல் பிரதேஷ்ல நடந்த இந்த வெள்ளம், சம்மர்ல ஜூலை மாதம் நடந்த வெள்ளத்துக்காக தேசிய பேரிடர் ஃபண்டிலிருந்து, நிதியிலிருந்து கிட்டத்தட்ட இமாச்சல் பிரதேஷ் கொடுத்தாங்க. அது போன்று அட்லீஸ்ட் ஒரு 500-600 கோடி மாநில அரசுக்கு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இது ரொம்ப நியாயமான கோரிக்கை. ஏன்னா நீங்க இமாச்சல்ல நடக்கும் போது நீங்க 350 கோடியை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய பேரிடர், சென்னை வெள்ளம் ஒரு பக்கம், ஆனா நிச்சயமா தென் மாவட்டங்கள்ல ஏற்பட்டிருக்கிற வெள்ளம் அதை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக மாநிலத்துக்கு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து பணம் தேவை. அது தமிழக அரசு கேட்பது மிகவும் ஒரு நியாயமான கோரிக்கை. அது நிச்சயமாக இன்று அட்லீஸ்ட் ஒரு இன்டரிம் தொகை வழங்கப்படும், தற்காலிகமாக ஒரு பார்ஷியல் தொகை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு நிச்சயமாக இருக்கு. திரு சுமந்த், இப்போ OPS நேற்றே ஆளுநர் சென்ற விமானத்தில் போனார். OPS தனியாக நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல். இப்போ OPS இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தால் அவரை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாமா? அது ஒரு அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறத விட, அதிமுக இப்போ ஒருங்கிணைந்து திரு எடப்பாடியுடைய தலைமையில இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கூட்டணி, பாஜகவுடன் கூட்டணி முறிந்து விட்டது. சோ பாஜக இன்று அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுக ஒரு போட்டி கட்சியாகத்தான் பார்க்க தொடங்கி இருக்கிறதுங்கிறது தான். இது போட்டி கட்சியா தான் எப்பவுமே பார்த்தாங்க, அது வேற விஷயம். கூட்டணியில் இருக்கும் போதும் போட்டி கட்சியா தான் பார்த்தாங்க. ஆனால் இப்ப வெளிப்படையாக இன்ஃபேக்ட் கூட்டணி முறிவதற்கு ஒரு காரணமே தொடர்ந்து பாஜக திரு OPS அவர்களுக்கு அதாவது அவரை அதிமுக மாதிரியே என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஒரு முறை பிரதமர் வந்த போது இருவரையும் அருகருகே நிக்க வச்சாங்க. இதெல்லாமே அதிமுக தலைமையிடமும் தொண்டர்களிடமும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது. இப்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கூட்டணி இல்ல, வெளிப்படையாக அரசியல் எதிரிகளாகி விட்ட பிறகு நிச்சயமாக அதை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் இது. மேபி ஒரு கூட்டணி அமைப்பதற்கு திரு OPS ஏதேனும் ஒரு புதிய கட்சியை தொடங்கினாலோ, ஒரு இயக்கத்தை தொடங்கினாலோ, அதுடன் திரு TTV தினகரனுடைய அமமுக இருக்கிறது போன்ற மற்ற கட்சிகளுடன் ஒரு கூட்டணி அமைக்க பாஜக முயற்சிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இப்ப என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, ராமர் கோயில் திறந்து
திறப்பு விழாவுக்கு பிறகு ஓரிரு 2-3 வாரங்களுக்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம். அதாவது அது மார்ச் எண்டோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பொது தேர்தலுக்கு இருக்கும் போது அவர்கள் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வகுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. சோ இது நம்ம தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு பாத்துக்கலாம்னு விட முடியாது. அதனால இப்ப இருந்து அந்த தொடக்கிறது அது அந்த முயற்சியை தான் நான் இது பாக்குறேன். ஒரு காலகட்டத்துல ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவிலே இணைந்திருவாருங்கிற ஒரு செய்தி வந்து கொண்டிருந்தது சில மாதங்களுக்கு முன்பு. அது நடக்கும் என்று நான் உறுதியா எதிர்பார்க்கல. பட் எது வேணாலும் நடக்கலாம், பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அதே நேரத்தில் இன்று பாஜகவுடைய ஆலோசனை கூட்டமும் கூட இன்றைய தினமே திருச்சியில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ பிரதமர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஏதாவது சமிக்கை கொடுப்பாரா, அதுக்கப்புறம் ஆலோசிப்பாங்களா? அந்த ஆலோசனை கூட்டத்தை, தேர்தல் பணிகளை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா அதுக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். திருச்சி அண்ட் திருச்சியை தாண்டி ஒட்டி இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் திமுகவினுடைய தொடர்ந்து ஒரு கோட்டையாக இருக்கின்றன. சோ அதை அதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று பாஜக நிச்சயமாக நினைப்பார்கள். அதனுடைய நீட்சியாகத்தான் கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு அவசியம். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் அவர்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஆதரவு இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. எப்படி கொங்கு பகுதிகளிலோ தென் தமிழகத்திலோ சில பகுதிகளில் ஆதரவு இருக்கிறது. ஆனால் டெல்டா மாவட்டங்களில் பாஜக ஒன்றும் ஒரு பெரிய சக்தியாக உருவாகவில்லை. சோ அதை மாற்றி அமைப்பதற்கு இது ஒரு முயற்சியாக இந்த வாய்ப்பை அவர்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கலாம். அதே நேரத்தில் இந்த வரவேற்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாஜகவோட, அதாவது எக்ஸப்ட் திமுக, காங்கிரஸ், ஏன்னா எம்பி கூட திருநாவுக்கரசர் கூட இந்த நிகழ்வில் இருக்கிறார். அதை தாண்டி இப்போ வாசன் உள்ளிட்டவங்க எல்லாம் அதிமுகவோட இருப்பாங்களா, பாஜகவோட இருப்பாங்களா? அந்த கேள்விக்கு இது இன்று விடை கிடைக்கும் நினைக்கலாமா? நிச்சயமா இல்ல. ஏன்னா அந்த விடை எப்ப கிடைக்கும்னா தேர்தல், அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யற வரைக்கும் அதுக்கு விடை கிடைக்காது. ஏன்னா எல்லா கட்சி தலைவர்களும் அண்ட் நானும் சிலரிடம் பேசி இருக்கிறேன். கூட்டணி அதிமுக பாஜக முந்தைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எல்லோரும் வெயிட் அண்ட் வாட்ச், பொறுத்திருந்து பார்ப்போம், யார் கை ஓங்குகிறது என்று பார்ப்போம், அந்த மூட்ல தான் இருக்காங்க. அவர்கள் இன்றே கமிட் பண்ணிக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு போய் பிரதமரை சந்தித்தாலும் அது ஒரு கர்டசி கால் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருமே தவிர பாஜக கூட்டணியில் இணைகிறோம் என்ற அறிவிப்பு இப்பொழுது அவர்களுக்கு அந்த நிர்பந்தமும் இல்லை. ஏன்னா இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல. சோ நிச்சயமா இன்னைக்கு அவங்க அங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பாஜக கூட்டணியில தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற ரீதியாக நான் அதை பார்க்க மாட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.